வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனா, சிங்கப்பூர் குடிமகன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதலுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது திடீர்னு யாராவது உங்களை அணுகுவாங்க. அணுகிட்டு முன்பின் தெரியாதவங்க, சம்டைம்ஸ் உங்கள் உற்ற நண்பரே கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ உங்களை அணுகுவாங்க. அணுகிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, அண்ணா உங்களுக்கு நீங்கள் உங்களை என்னுடைய கம்பெனியில் நீங்கள் ஸ்டாஃப் மாதிரி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் நிஜமாக வேலை செய்ய வேண்டாம். நான் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டேன். ஆனால் சிபிஎஃப் மாத்திரம் போட்டுடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பராக கூட இருக்கலாம். அவர் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தலாம், இல்லை ஏதாவது சர்வீஸ் செக்டாரில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு ஒத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க, சரி என்ன சொல்கிறாரு இவர், ஏதோ நம்ம பேரில் சிபிஎஃப் போடுறேங்கிறாரு, அது பாட்டில் பேங்க்கில் கணக்கில் போட்ட மாதிரி தானே அது, சிபிஎஃப்பில் பணம் சேரட்டும், எப்படி நம்ம வேலைக்கு போக வேணாங்கிறாரு. நமக்கு சம்பளமெல்லாம் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வேறு வேலை இருக்குது. அதாவது சிங்கப்பூரியன்ஸு தே கேன் ஹேவ் ஸோ மெனி எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அதில் ஒன்றும் இல்லீகாலிட்டி கிடையாது, தவறே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூடுதல் பணம் தானே வருது அப்படின்னு நினைப்பீங்க. இது ரொம்ப தவறு. ஏன்னா இது சட்ட விரோதம். இதுக்கு பேர் ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ்னு பேர். அதாவது ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ்னால் பேய் பூதம்னு சொல்கிறோம் இல்லையா, மாயாவி. அதாவது ஒர்க்கரே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒர்க்கர் இருக்கிற மாதிரி அந்த கம்பெனியெல்லாம் அவங்க காட்டுவாங்க. உங்கள் பேரை போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிருவாங்க, அவ்வளோதான். நீங்கள் ரியலாக வேலை செய்ய வேணாம். இது சட்டப்படி குற்றம். அதாவது அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல எம்ப்ளாயர், அவங்களுக்கு $20,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம், அண்டு 2 years வரைக்கும் ஜெயில் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா, சரி என் பேரை போட்டுக்கப்பா, எனக்கு மாதம் சிபிஎஃப் போட்டுரு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கும் அதிகபட்சமாக $20,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். அதே நேரம் 2 years வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். ரெண்டும் சேர்த்தோ இல்லை ஒரு காம்பினேஷனாகவோ கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா தயவு பண்ணி ஒத்துக்காதீங்க. குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர், உற்ற நண்பராக இருப்பார், அவர் கேட்பார், சரி நம்ம ஆள் தானே கேட்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுவீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து, அவருக்கும் ஆபத்து. அதாவது சிபிஎஃப்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சிங்கப்பூரருக்கும் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சம்பளத்தில் அந்த எம்ப்ளாயர் ஷுட் கான்ட்ரிபியூட் டு த சிபிஎஃப் டிபார்ட்மெண்ட். அதாவது அது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சப்போஸ் 55 வயசுக்குள்ளே ஒருத்தர் இருக்கார் வச்சுங்களேன், அவருக்கு 17% எம்ப்ளாயர் தன்னுடைய கையை விட்டு போடணும். அதாவது உங்கள் சேலரியில் எவ்வளவோ அதில் 17% போடணும். அப்புறம் 20% உங்கள் சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு $2,000 சேலரி அப்படின்னு போட்டு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறாரு வச்சுங்களேன். ஸோ 17 + 20 37% அவர் மாதம் அனுப்பணும். 37னா $740 ஆகுது. ஸோ எவ்ரி மந்த் அவர் $740 சிபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் பேரில் அனுப்பிச்சிடுவார். ஸோ அவங்க அதை கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் ஆர்டினரி அக்கௌண்ட், ஸ்பெஷல் அக்கௌண்ட், மெடிசேவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவங்க பிரித்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் பணம் சேர்ற மாதிரி தான், அது சேவிங்ஸ் மாதிரி அது. ஆனால் இது இல்லீகல். ஏன்னா நீங்கள் வேலை செய்யலை அவங்களுக்கு. சரி, உங்களுக்கு சந்தேகம் வரும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு. அதாவது இதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குங்க. அது மெயினாக ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வெளிநாட்டு ஊழியர்களை ஹையர் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூரில் ஒரு ரூல் இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டு ஊழியரை நீங்கள் ஹையர் பண்ணணுன்னாக்க, லோக்கல் ஊழியர் இத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருங்க. அதான் கோட்டான்னு பேர். இந்த கோட்டா படி நீங்கள் லோக்கலாக இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா தான் வெளிநாட்டிலேருந்து இத்தனை பேருக்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆள் லோக்கலாக அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா 5 ஃபாரின் ஒர்க்கர்ஸை கொண்டுடலாம், 1:5. ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கும் அதேமாரி தான். அதே நேரம் நீங்கள் இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு போனீங்கன்னா 2 லோக்கலுக்கு ஒரு ஃபாரினர் கொண்டுடலாம். அந்த மாதிரி வச்சுருக்கோம். எஸ்பாஸுக்கும் இந்த மாதிரி கோட்டாலாம் உண்டு. ஸோ நீங்கள் அந்த அளவு லோக்கலாக நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா தான்
உங்களுக்கு வந்து ஃபாரினர் கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லோக்கலாக அப்ளை பண்ணால் இப்போ உங்களுக்கு வேலை கொடுக்கணுன்னா 2000 3000 கேட்பீங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அதனால் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் ஆளை போட மாட்டாங்க, போட்ட மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசிடுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டோம், நீங்களும் வேலைக்கெல்லாம் வர வேணாம், ஆனால் சிபிஎஃப் மாத்திரம் போடுறோம்பாங்க. ஸோ சிபிஎஃப் போட்டோம்னா வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஆகும். லீகல் தான், பர்ஃபெக்ட்லி லீகல். ஏன்னா லோக்கல் ஆளாக இருந்தால் நீங்கள் 2-3 கம்பெனியில் வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து உங்கள் பேரை கொடுத்தீங்கன்னா அது வந்து இல்லீகல், அது வந்து சட்டப்படி குற்றம் அது. ஸோ நேற்றைய தினம், அதாவது 23 ஜூலை 2026 சிங்கப்பூரில் வந்து 14 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 14 people have been arrested regarding this, இந்த மாதிரி ஒரு ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ் ஏற்பாடு பண்ணுறதுனால. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து லோக்கல் கம்பெனி டைரக்டர்ஸ், அதில் ஒரு லேடியும் அடங்கும். அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறாங்க, அதில் டைரக்டர்ஸாக இருக்காங்க. அப்புறம் 9 ஃபாரின் ஒர்க்கர்ஸு 9 பேர். அது எந்த நாடுன்னு தெரில, மேபி சைனாலேருந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஆள். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 139 ஃபாரினர்ஸுக்கு வந்து இல்லை 139 பேருக்கு சிபிஎஃப் போட்டிருக்காங்க. லோக்கல் ஆளுங்களுக்கு சிபிஎஃப், சும்மா சிபிஎஃப் போட்டு அவங்க எம்ப்ளாயி மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கோட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் இப்போ இந்த 14 பேரையும் வந்து கைது பண்ணிட்டாங்க அரசாங்கம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல் கொடுத்து தானே எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்களுக்கு $20,000 வரைக்கும் ஃபைன் போடலாம், 2 years வரைக்கும் ஜெயில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில பேர், இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் 9 பேர் சொன்னோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கூப்பிட்டு வர ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து அவங்க கிக் பேக் வாங்கியிருக்காங்க. கிக் பேக்னா, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு பணம் கொடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு $30,000 வரைக்கும் ஃபைன் உண்டு, 2 years வரைக்கும் ஜெயில் உண்டு. அதுக்கப்புறம் இவங்க பண்ணது எல்லாமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மாதிரி தான் இவங்க பண்ண வேலை. அதாவது நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், எனக்கு பணம் கொடு அப்படிங்கிறாங்க. இது வந்து இட்ஸ் எ டிப்பிக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஒர்க்கு. அதனால் ஆனால் இவங்கள்ட்ட வந்து ஏஜென்சி லைசன்ஸ் கிடையாது. இதுக்கான தண்டனை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $80,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம், அண்ட் 2 years வரைக்கும் ஜெயில் பண்ணலாம். இதில் வந்து ஒரு ரியல் ஏஜென்சி வச்சுருக்கிறவரே மாட்டிக்கினார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி இந்த ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ். அதனால் அவர் வந்து ஒரு தவறான தகவலை வந்து எம்ஓஎம் கொடுத்த குற்றச்சாட்டு அவர் மேலே எழுந்திருக்கு. அதற்கான பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு வர இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி குற்றங்கள் வந்து ரெகுலராக நடக்கிறதுங்க சிங்கப்பூரில். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 1-2 கேஸு மாட்டோம். அதாவது லைசன்ஸ் இல்லாமல் இதே தான். இந்த ஒரு முறை நம்ம சொன்னோம் இல்லையா, லாஸ்ட் டைம் பங்களாதேஷ் ஒர்க்கர் வந்து அவருடைய கம்பெனியில் பாஸ் வந்து எனக்கு இன்னொரு ஆள் வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த ஆள் பங்களாதேஷ் அவங்க ஊர்லேருந்து ஒரு ஆளை கொண்டாந்துருக்காரு. கொண்டாந்து அவரை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, பர்மிட்லாம் போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஆள்கிட்ட $6,000 வாங்கிட்டார். இந்த ஒர்க்கர், இவரே ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவர், அவர் இந்த புது ஒர்க்கர்கிட்ட $6,000 வாங்கிட்டார். நான் தானே உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படி. $500-600 சம்பளம் தான் போல இருக்குது, அதுக்கே வாங்கிட்டார் அவர். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஏதோ கொஞ்ச நாளில் வந்து ஒரு 2 பேருக்கும் வந்து மனஸ்தாபம் ஏதோ வந்திருக்கு. அவர் பார்த்தா, என்னோட $6,000 நம்ம கொடுத்துருக்கோம், மாத சம்பளம் 500-600 தான் வருது, நம்ம எப்போ அதை ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு 2 பேருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ரிப்போர்ட் பண்ணிட்டார், எம்ஓஎம்மில் ரிப்போர்ட் பண்ணிட்டார். பண்ண உடனே அவங்க வந்து தே டுக் காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ் சொல்லிவிட்டு அப்புறம் என்கொயரி பண்ணும்போது இவர் பணம் வாங்கினது வந்து உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹி வாஸ் சார்ஜ் ஃபார் தட். அதுக்கு வந்து அவருக்கு $30,000 ஃபைன் பண்ணாங்க, $30,000 ஃபைன் பண்ணாங்க. ஸோ அவர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரோ தெரில, ஃபைன் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் பர்மிட்டில் இருக்கிறவங்க, இல்லை இபியில் இருக்கிறவங்க, எஸ்பாஸில் இருக்கிறவங்க, எனி ஃபாரினர் ஃபார் தட் மேட்டர், இந்த மாதிரி நான் வேலைக்கு உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இல்லை ஒன்று ரெஃபர் பண்ணுறேன், அவர் வேலை கொடுத்தா எனக்கு எதாவது பணம் கொடு அப்படின்னு சொல்கிறது குற்றச்செயல். அது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப
அழுத்தம் திருத்தமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ நம்ம தானே சொல்கிறோம், நம்ம ரெஃபர் தானே பண்ணோம், ஒன்றும் எதுவும் பண்ணலையா அப்படின்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா மாட்டிப்பீங்க. அதனால் இந்த மாதிரி செய்கிறத வந்து தயவு பண்ணி தவிர்த்துடணும். அதேமாதிரி இந்த சிபிஎஃப் போடுறதுக்கு சில பேர் ரெடியாக இருப்பாங்க, அதாவது வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி செய்கிறத வந்து செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அது வந்து பிரச்சனையில் முடியும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ் ஆச்சுங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால். ஐ திங்க் டாம்பனிஸ்ல எங்கேயோ அவர் வந்து ஏதோ இந்த ஹோம் பேஸ்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் சர்வீஸ் செக்டார்னு நினைக்கிறேன். ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து என்னமோ அவருக்கு ஃபாரின் ஸ்டாஃப் தேவைப்பட்டது, எஸ்பாஸ்லேயோ என்னமோ. அதுக்கு வந்து எஸ்பாஸுக்கு வந்து 10% என்னமோ தான் இருக்கலாம். இப்போ 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் டோட்டல் ஸ்டாஃப்னால் ஒருத்தர் தான் எஸ்பாஸ் இருக்கலாம். அதனால என்னமோ அவர் ஒர்க் பெர்மிட்டோ எஸ்பாஸோ தெரில. அதுக்கு வந்து அவர் ஒரு 3 லோக்கல் ஒர்க் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டார். அதாவது ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போட்டார், அதாவது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க இல்லையா அந்த வேலை அவருக்கு. இன்னொருத்தருக்கு வந்து டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்னு போட்டு, எல்லாமே லோக்கல்ஸ் தான், சிங்கப்பூரியன்ஸ் தான் போட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி கொடுத்துட்டாரு. அப்புறம் 3வது ஆளுக்கு வந்து ஃபைலிங் கிளர்க் அப்படின்னு போட்டார், அதாவது பேப்பர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுற வேலையும் அவருக்கு. இந்த மாதிரி போட்டு 3 பேரை லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி காமிச்சிட்டு ஏதோ கோட்டா வாங்கிட்டு ஃபாரினர்ஸ்க்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் எப்படி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, எம்ஓஎம்லேருந்து வந்துட்டாங்க. இவர் இருக்கிறது ஒரு காண்டோமினியம், 2 பெட்ரூம் காண்டோமினியம். எம்ஓஎம்லேருந்து செக் பண்ண வந்துட்டாங்க, ஏன்னா அதுதான் பிஸ்னஸ் பிளேஸ்னு கொடுத்துருந்தாரு. எம்ஓஎம்மில் வந்து செக் பண்ண உடனே இந்த மாதிரி ஐசியெல்லாம் காமிச்சு உள்ளே வந்தாங்க, அதாவது இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தாக்க, சரி நீ வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு சொன்னியே, அவர் எங்கே உட்காருவார், சீட் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைலிங் கிளர்க்குன்னு ஃபைல் பண்ணுறாருன்னா அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டேன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே, ஃபைல் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டார். அப்புறம் இன்னொருத்தர் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் போட்டார், இந்த அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் காட்டு, லெஜர்லாம் காட்டு அப்படின்ட்டார். இவர் வந்து ஃப்ளாப்பு. இவருக்கு வந்து இப்போது கார்னர் பண்ணிட்டாங்க, வேறு எஸ்கேப்பே இல்லை இவருக்கு. அதனால் பேன்னு முழிச்சார். ஸோ அவங்க வந்து நோட் பண்ணிட்டு போயிட்டான், இது வந்து ஃபேக்கு அப்படின்னு பண்ணிட்டு தே சார்ஜ் him அண்ட் ஆல்சோ தே சார்ஜ் தி லோக்கல் ஸ்டாஃப் 3 people. எவ்வளோ ஃபைல் பண்ணாங்க என்னன்னு ஃபைன் பண்ணாங்க தெரில, ஏன்னா கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்தது. இருந்தாலும் வந்து இது கண்டிப்பாக அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு எதுவுமே வந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே தானே பண்ணுறோம், நம்ம ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க, யாரும் காமிச்சு கொடுத்துருவோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. எப்படியாவது அவங்க வந்து வாசனை பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு வந்து நேராக வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி யாராவது சிபிஎஃப் போடுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக வேண்டான்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் வம்பு. தயவு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்னசென்ட் ஆளை கூப்பிட்டு உங்களுக்கு நான் சிபிஎஃப் போடுறேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கும் அது பிரச்சனை, 2 பேருக்கும் ஃபைன் ஆகும். அதனால் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நார்மலாக ஓடணும், எந்த விதமான லீகல் ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஜெயிலில் தள்ளினான்னா என்ன ஆகுது பிஸ்னஸ் மேனுக்கு. அதனால் ஃபைன் போட்டாலும் பெரிய அமௌண்ட், 10,000 போடுவாங்க, 20,000 அதிகபட்சம், பட் அட்லீஸ்ட் 10,000 போட்டுருவாங்க. இதெல்லாமே ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான் அது. அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லையா, 2-3 காரணங்களுக்காக இந்த மாதிரி சிபிஎஃப் போடுறாங்கன்ட்டு. ஒன்று வந்து கோட்டாக்கு, இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. அதாவது கம்பெனிஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க சிங்கப்பூரில். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, சப்சிடி கொடுப்பாங்க. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்சென்டிவ் கிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்சென்டிவ் ஸ்கீமும் ஏதோ ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அவங்க ஒரு பணம் மாதிரி கொடுப்பாங்க, $2,000 $4,000 அப்படின்னு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் லோக்கல் ஆளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ டிபெண்டிங் ஆன் யுவர் கிளைம் அமௌண்ட்டு. இவ்வளோ லோக்கல்ஸுக்கு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா தான் இந்த ஸ்கீம் படி நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிடும். அதனால சில பேர் வந்து லோக்கல் ஆளை போடுறாங்க. அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேக்ஸ் சேவ் பண்ணுறதுக்காக நிறைய கம்பெனிஸ் பண்ணோம். அதாவது இப்போ கம்பெனிஸ் இருக்குங்க, ஒரு 3 லோக்கல் காமிக்கிறாங்க வச்சிங்களேன். இப்போ $2,000 சம்பளம், 3 லோக்கல்னால்
$6,000 மாதத்துக்கு. ஸோ $12,000 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இன்கம்லேருந்து இது $72,000 எக்ஸ்பென்ஸு காமிச்சிருவாங்க. ஈவன் தோ தே ஹவ் நாட் பெய்டு எனி சிங்கிள் மணி எக்ஸப்ட் த சிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன். சேலரி பெய்டு 72,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சிருவாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் குறையும். இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சீட் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய தண்டனையே கிடைக்கும். ஐஆர்ஏஎஸ்லேருந்து பெரிய தண்டனை கிடைக்கும். ஏன்னா இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சீட்டிங். அதனால் இந்த 3 விஷயங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோஸ்ட் எம்ப்ளாயி, ஃபேண்டம் ஒர்க்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நம்மலாம் ஜாகிரதையாக இருக்கணும் இனிமேல். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.